என் ஊர்ல இருக்க பெருமைய நான் சொல்லலைன்னா எப்படி? 1000 வருஷத்துக்கு முன்னாடி 7 வருஷத்துல இந்த பிரம்மாண்டமான கோயில கட்டி முடிச்சாரு. இந்த கோயில் கோபுரம் சுமார் 216 அடி உயரம். இப்ப இருக்கிற மாதிரி கிரெயின் மிஷின் இல்லாத காலத்திலேயே எப்படி இந்த உயரத்துக்கு கட்டினாங்களே, தனச்சாலும் தலை சுத்துது. இந்த கோபுரத்தோட உச்சியில ஒரு கல் இருக்கு பாருங்க, அதோட வெயிட் மட்டுமே 80 டன். நம்ப முடியல. ஒரே கல்லுல செஞ்ச அந்த உருண்டைய எப்படி மேல தூக்கிட்டு போனாங்கன்னு இன்னைக்கு வரைக்கும் யாருக்கும் தெரியல. மதியான நேரத்துல இந்த கோயிலோட கோபுரத்தோட நிழல் கீழேயே விழுவாது. இது கட்டிட கலையோட தந்திரமா இல்ல வேற ஏதாவது ரகசியமா இன்னும் இதை பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. கோவில் வாசல்ல நம்மள வரவேற்கிற பெரிய நந்தியை பார்த்திருக்கீங்களா? அதுவும் ஒரே கல்லுல செதுக்குனதுதான். கிட்டத்தட்ட 13 அடி உயரத்துக்கு கம்பீரமா உட்கார்ந்துருக்கும். இந்தியாவிலே இது 2வது பெரிய நந்தி சிலையா. இந்த கோவில் சுவர்கள் எல்லாமே ராஜராஜ சோழன் காலத்து ஓவியங்கள். 1000 வருஷம் ஆன பிறகும் இன்னைக்கு அழியாம இருக்கிறது தான் ஆச்சரியம். இந்த கோயில் கட்டினது கூட நம்ம தமிழ் மொழிக்கு ஒரு தொடர்பு இருக்கு. கருவறையில் இருக்கிற சிவலிங்கத்தின் உயரம் 12 அடி. அது நம்ம உயிர் எழுத்துக்களை குறிக்குதான். அதே மாதிரி கோபுரத்தோட உயரம் 216 அடி. அது நம்ம உயிர்மை எழுத்துக்களை குறிக்குது. நம்ம கோயில் சும்மா இல்ல, உலக பிரபலம். இதோட பெருமையை பார்த்து யுனெஸ்கோ அமைப்பு உலக பாரம்பரிய சின்னமா அறிவிச்சிருக்கு. இந்த கோவில் வெறும் சாமி கும்பிடுற இடம் மட்டும் இல்ல, கொஞ்சம் கோட்டை மாதிரியும் கட்டியிருக்காங்க. கோயிலை சுத்தி பெரிய அகலி, உயரமான மதில் சுவர்னு செம பாதுகாப்பா அமைச்சிருக்காங்க. 1000 வருஷம் ஆனாலும் இன்னைக்கும் இந்த கோயில் உயிர்ப்போட இருக்கு. தினமும் பூஜைகள், திருவிழாக்கள் களைகட்டி இருக்கும். இது வெறும் கல்லால கட்டின கோயில் இல்ல, இது ஒரு வாழும் வரலாறு.